Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 6. அப்படி யாரும் இங்கே இல்லையே என்று ரிசப்ஷனிஸ்ட் சொன்னதை கேட்டு வருணின் நெற்றி பரப்பில் வியப்பு வரிகள் ஜனித்தன. ப்ளீஸ் செக் யூர் ஆன்சர். ரூம் நம்பர் 347, கஸ்டமர் பேர் பர்வத ராஜகுமாரி. ரிசப்ஷனிஸ்ட் புன்னகை செய்தார். சாரி டு சே திஸ், நீங்கள் சொல்கிற நேமில் எந்த கஸ்டமரும் கிடையாது. அதுபோல் ரூம் நம்பர் 347 நடந்த ஒரு வார காலமாக எந்த கஸ்டமரும் தங்கவே இல்லை. இந்த ரூம் ஸ்டில் வேக்கண்ட்டு. ஒருவேளை நீங்கள் ஹோட்டல் மாதிரி வந்திருக்கலாம். இது ஹோட்டல் பட்டர்ஃப்ளை தானே? எஸ் என்று ரிசப்ஷனிஸ்ட் வருணுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்டார். நீங்கள் சொல்கிற அந்த பர்வத ராஜகுமாரி மிஸ் ஆர் மிஸ்ஸஸ்? தெரியாது. எப்படி இருப்பாங்க? கேன் யூ ஐடென்டிஃபை ஹர்? சாரி, அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை. திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். இன்றைக்கி மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணி பட்டர்ஃப்ளை ஹோட்டலில் ரூம் நம்பர் 347 தன்னை வந்து பார்க்கும்படியாக சொன்னாங்க. பேரை கேட்டேன். பர்வத ராஜகுமாரின்னு சொன்னாங்க. யாரும் விளையாடி இருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் தோள்களை குலுக்கினால், தலையை சாய்த்து மெல்ல சொன்னாள். ஐம் சாரி. நோ ப்ராப்ளம், உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். வருண் திரும்பி ஹோட்டலில் வாசலை நோக்கி நடந்தான். இதயத்தின் ஒரு மூலையில் கோபத்தீ பற்றி கொண்டது. யார் அவள்? என் பூர்வா சிரமம் தெரிந்த பர்வத ராஜகுமாரி வாலை கழிக்கிறாள். எதற்காக? சல்யூட் அடித்து கண்ணாடி கதவை திறந்துவிட்ட வெள்ளுடுப்பு பேரருக்கு செல் டேப் ஒட்டிய 5 ரூபாய் நோட்டொன்றை திணித்துவிட்டு வெளியே வந்தான். 4 வீலர்ஸ் பார்க்கிங்கை கடந்து பிரதான கேட் வழியாக ரோட்டின் பிளாட்ஃபாரத்துக்கு வந்தான். 4 மணி சூரியன் பிடரியில் உரைத்தான். ரோட்டை கடந்து எதிர்பக்கம் போய்விடலாமா என்று யோசித்த வினாடி வருணுக்கு வெகு அருகே வந்த கார் ஹார்ன் சப்தம் கேட்டது. திரும்பினான். ஒரு மெரூன் நிற மாருதி ஜென் மெதுவாய் ஊர்ந்து வந்தது. டிரைவிங் சீட்டில் ஒரு அழகான பெண் தலையை வெளியே நீட்டி புன்னகை செய்தாள். ஹலோ வருண். மாருதி ஜென் அவனுடைய இடுப்பை உரசி கொண்டு நின்றது. வருண் அவளை குழப்பமாய் பார்த்தான். யார் நீங்கள்? யாரை தேடிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்களோ அதே பர்வத ராஜகுமாரி. வருணின் முகத்துக்கு கோபரத்தம் பாய்ந்து கண்களில் நிரம்பியது. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கடைவாயில் வார்த்தைகளை அரைத்தான். என விளையாடுறியா? இனிமேல் தான் விளையாட்டே இருக்கு. காரில் ஏறி உட்காருங்க அருண். நோ, எனக்கு காரணம் தெரியணும். என்ன காரணம்? என்னோட பழைய வாழ்க்கையை தெரிஞ்சுட்டு எதுக்காக இந்த டார்ச்சர்? இதை டார்ச்சர்னு என்ன நினைக்கிறீங்க? இந்த பூனை எலி விளையாட்டு எனக்கு பிடிக்கல. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீங்கள் முதல்ல காரில் இருங்க. ஏராட்டி இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிற வேலை போயிடும். வேலை போகிறது மட்டும் இல்லை, காதலும் மாறி போயிடும். என்ன பிளாக்மெயிலா? ஓஹோ, இதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கா? அது பிளாக்மெயிலோ ஒயிட் மெயிலோ. இப்போ நீங்கள் காரில் ஏறணும். சரியாக அரை நிமிஷம் அவகாசம், 30 செகண்ட்ஸ். 31வது செகண்ட் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த பர்வத ராஜகுமாரி உங்கள் பார்வைக்கு கிடைக்கவே மாட்டான். சொன்னவள் தன் மணிக்கட்டில் பதிந்திருந்த வாட்சை பார்த்தாள். கவுண்ட் டவுன் பிகின்ஸ். வருண் தன் தாடை அவஸ்தையை தேய்த்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் ஊர்ந்து கொண்டிருக்க ஜனங்கள் வேக வேகமாக ஜீப்ரா லைனை கடந்து கொண்டிருந்தார்கள். அவள் வினாடிகளை எண்ணிக்கொண்டிருந்தாள். 27, 26, 25, 24. வருண் யோசித்தான். என்ன செய்யலாம்? சரிதான் போடி என்று சொல்லி நடை கட்டி விடலாமா? கால்கள் பெயர மறுத்தன. 23, 22. காருக்கு சாவியை கொடுத்தாள். அது மெல்ல கனைத்து உயிர் பெற்றுக்கொண்டது. வருண், நீங்கள் இப்போ ஏறலைன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான வினாடிகளே வராது. இது உதார் கிடையாது. வெரி பவர்ஃபுல் வார்னிங். 4 நிமிஷம் போயாச்சு. இன்னும் 15 செகண்ட்ஸ் மட்டுமே. 14, 13, 12, 11. வருண் அவள் அருகே குனிந்தான். என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? 10, 9, 8, 7. நான் கேட்ட கேள்விக்கு பதில். அவள் வருணை பொருட்படுத்தாமல் காரின் ஃபர்ஸ்ட் கியரை போட்டுக்கொண்டே 6, 5, 4 என்று சொல்ல ஆரம்பிக்க வருண் காரின் பின்பக்க கதவை ப்ளக் என்று திறந்து உள்ளே போய் கோபத்தோடு சாய்ந்தான். இது புத்திசாலித்தனம். அவள் சிரித்துக்கொண்டே காரை கிளப்பி அடுத்த 5வது வினாடி போக்குவரத்தில் கலந்தாள். அகில் அனலடிக்கும் முகத்தோடு யமுனாவை ஏறிட்டான். ராங் நம்பர்னு நீ சொன்னது போய் தானே? யமுனா சிரமமாக எச்சில் விழுங்கிவிட்டு கணவனை இயல்பாய் பார்த்து புன்னகைக்க வேண்டும். இல்லைங்க, நான் எதுக்கு போய் சொல்லணும்? அது ராங் நம்பர் தானே. வா, இப்படி வந்து என் முன்னாடி நில்லு. அகில் இறுகிய முகத்தோடு கையசைக்க யமுனா அவனுக்கு முன்பாய் வந்து நின்றாள். உடம்பில் மெலிதாய் ஒரு நடுக்கம் தொற்றியிருந்தது. உன்னோட முகத்தை நீயே கொஞ்சம் தொட்டுப்பாரு. எப்படி வேர்த்திருக்குன்னு உனக்கே தெரியும். ஃபோனில் ஏதாவது வேண்டாத செய்தி வந்திருக்கணும், இல்லைன்னா வேண்டாத நபர் பேசியிருக்கணும். இந்த 2ல் எது உண்மை? அது வந்துங்க. சொல்லு. நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கோபப்படக்கூடாது. முதல்ல நீ விஷயத்தை சொல்லு. கோபப்படுறதா வேண்டாமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். யமுனா தயங்கி விட்டு தொடர்ந்தாள். கடந்த ஒரு வாரமாகவே இந்த நேரத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது.
மாமாவோ அத்தையோ போய் ரிசீவரை எடுத்தால் வச்சிடுறாங்க. நான் போய் ரிசீவரை எடுத்தால் எவனோ ஒருத்தன் மோசமான வார்த்தைகளெல்லாம் பேசுகிறான், ஐ லவ் யூ சொல்கிறான். அவன் பேச ஆரம்பித்ததுமே நான் ராங் நம்பர்னு சொல்லி ரிசீவரை வச்சுருவேன். அகில் முகம் மாறினான். யார் அவன்? தெரியல. எத்தனை நாளும் இப்படி நடக்குது? ஒரு வாரமாக. இது ஏன் என்கிட்ட சொல்லலை? அது அவன் மிரட்டினான். யமுனாவுக்கு போய் சரளமாய் வந்தது. வீட்டில் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாது, சொன்ன மோசமான விளைவுகள் ஏற்படும்னு மிரட்டினான் என்று சொன்னாள். அதான் பயந்துக்கிட்டே உங்ககிட்ட சொல்லலை. என்ன யமுனா இப்படி வெள்ளத்தியா இருக்க? இது எவ்வளோ பெரிய விஷயம். முதல் தடவை டெலிஃபோன் வந்தப்போ நீ இதை சொல்லியிருந்தா இந்நேரம் அவனை மடக்கி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம். எனக்கு பயமாக இருந்ததுங்க. உனக்கு எல்லாமே பயம்தான். இன்றைக்கே நம்ம டெலிஃபோனில் ஒரு காலர் ஐடி ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ராஸ்கல் ஃபோன் பண்ணால் எந்த நம்பர்லேருந்து பேசலாம்னு தெரிஞ்சிடும். அப்படி ஒன்று இருக்கா? உனக்கு எது தான் தெரியுது? குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதும் சமைச்சு போடுறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதுக்கும் மேலே போட்டிக்கோவில் கார் ஹார்ன் சப்தம். யமுனா பரபரத்தாள். எனக்கு லலிதாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க போல் இருக்கு. இதை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். வீட்டில் ஒரு கல்யாணக்காரி நடக்கும்போது எல்லாருமே சந்தோஷ மூடில் இருக்கப்போ இந்த நேரத்தில் இந்த முள்ளுறுத்தல் வேண்டாம். யமுனா சொல்லி கொண்டிருக்கும் போதே சிவபிரகாசமும் திலகவதியும் ஹாலுக்குள் நுழைந்தார்கள். சிவபிரகாசம் கைகளில் மஞ்சள் தடவை கல்யாண இன்விடேஷன் பண்டில். யமுனா, இதை வாங்கிட்டு போய் பூஜை ரூமுக்குள்ளே வைமா. குருபுரம் எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்த்து பண்டிலை எடுத்து முதல் இன்விடேஷன் எழுதணும். சரிங்க மாமா. தலையாட்டிய யமுனா பண்டிலை வாங்கி கொண்டு பூஜை அறையை நோக்கி நடக்க முயன்ற வினாடி திலகவதி குறுக்கிட்டாள். யமுனா நில்லு. நின்ற யமுனாவின் தோளை தொட்டு மோவாயை நிமிர்த்தினாள் திலகவதி. என்ன முகமெல்லாம் வாடி கிடக்கு? உடம்புக்கு ஏதாவது முடியலையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். போய் சொல்லாத. நானும் உன்னோட மாமாவும் கோயிலுக்கு புறப்பட்டு போகும்போதே ஏற்றி வச்ச குத்து வழக்காட்டம் இருந்த முகம் இப்போ இருளோன்னு இருக்கு. சிவபிரகாசம் அகிலிடம் திரும்பினேன். ஏண்டா யமுனா, நீ ஏதாவது சொன்னிய? ஐயோ அப்பா, உங்கள் தங்கமான மருமகளை நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீ ஏதாவது சொல்லியிருப்ப. என்னோட துர்வாச கோபத்தை பற்றி தான் எனக்கு எல்லாருக்குமே தெரியுமே. மாமா, அவரை ஒன்றும் சொல்லாதீங்க. என்னை கடிந்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. எனக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் தலைவலி, மாத்திரை போட்டும் குறையலை. பின்னந்தலையில் விண் விண் வலி. திலகவதி படபடத்தாள். தலையை ஈரம்போக தோட்டி இருக்க மாட்டேன். வா, நான் சாம்பிராணி புகை போட்டு விடுறேன். பால் சாம்பிராணி புகைக்கு தலைவலி காணாமல் போயிடும். அதெல்லாம் வேண்டாத்தே, இன்னொரு மாத்திரை எடுத்துக்கிட்டால் சரியாக போயிடும். தலை ஈரம் காயாமல் அது எப்படி தலைவலி சரியாக போகும்? போய் பூஜை ரூமில் பண்டில் வச்சுட்டு நீ சமையல் கட்டுக்கு வா. ஒரு 2 நிமிஷம் புகையில நின்னா போதும், நான் தூபத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். வா. திலகவதி சமையல் கட்டை நோக்கி போக கண்களில் நிறைந்து விட்ட நீரோடு யமுனா பூஜை அறையை நோக்கி போனாள். மனம் கனத்தது. இப்படி ஒரு அத்தை எந்த பெண்ணுக்கு கிடைப்பாள்? இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனுக்கு தற்கொலை செய்து கொண்ட டீலா கிருஷ்ணனும் நினைவில் ஒரு கணம் மின்னி விட்டு போக இதே மையத்தில் ஒரு குண்டூசி குத்தப்பட்ட தினசில் வலி. இன்விடேஷன் பண்டிலை வெங்கடாச்சலபதி படத்துக்கு முன்னால் வைத்தவள் அப்படியே மண்டி போட்டு கும்பிட்டாள். ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம் உதடுகளிலிருந்து வெளிப்பட்டது. கமலா குசசூக குங்குமதோ நியதாருணி தாதுல நீலத நோ கமலாயத லோச லோகபதே விஜயீ பவ வேங்கட சைலபதே. ஸ்தோத்திரத்தை உச்சரித்து கண்களில் நீரோடு எழ முயன்றாள். தலைக்குள் ஏதோ சுழன்றது. கால்கள் பிடிப்பில்லாமல் நழுவ அப்படியே அருந்த தோரணமாய் சரிந்தாள். தொடரும்.